ஃப்ரெண்ட்ஸ், இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து பாருங்க, ஒரு புதிய வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ கல்வி தகுதினா நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். 8த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாம் கிடையாது. டைரக்ட்டா உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி கூட வந்து உங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 4த் அக்டோபர் வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்து சமய அறநிலைத்துறையில தான் வந்து பாருங்க இந்த வேலைவாய்ப்பு குடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில குடுத்துருக்கிற மாரி ஃபோட்டோ வந்து மேல பேஸ்ட் பண்ணிட்டு, ஃபோட்டோ மேலயும் கீழயும் வர்ற மாரி ஒரு சைன் வந்து பண்ணிருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களோட நேம்ல இருந்து உங்களோட தந்தை பேர், பிறந்த தேதி, வயது, பாலினம், முகவரி, ஸோ இந்த மாரி என்னென்ன குடுத்துருக்காங்களோ அதெல்லாம் கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிட்டு, உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து இணைக்க சொல்லியிருக்காங்க. அது வந்து பாருங்க இங்க குடுத்துருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்க இணைச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஸோ 8த் சீரியல் நம்பர்ல குடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு சுய விலாசமிட்ட ரூ. 25 மதிப்புள்ள அஞ்சல் தலை ஒட்டிய உரை வந்து நீங்க வைக்கணும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அதாவது எம்ப்டி கவர் ஒண்ணு வாங்கிக்கோங்க, போஸ்டல் கவரு. அந்த கவர்ல வந்து ரூ. 25க்கான ஸ்டாம்ப் ஒட்டி, உங்களோட அட்ரஸையும் வந்து அதில எழுதி, அந்த கவரையும் வந்து இதில வந்து நீங்க வைக்கணும். அது எல்லாம் வச்சு தான் வந்து தனியா ஒரு போஸ்ட் கவர் வாங்கி எல்லாத்தையும் போட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டல்ல இல்லன்னா வந்து நீங்க நேர்ல வந்து இத வந்து குடுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து செல்ஃப் அட்டஸ்டடா வந்து இணைச்சுக்கோங்க. இங்கேயே குடுத்திருப்பாங்க. அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் இல்ல. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அட்டஸ்டட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலர்ட்ட நீங்க வந்து சைன் வாங்கியிருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் குடுத்திருக்காங்க. ஸோ அப்ளிகேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்க குடுத்திருக்காங்க. அது எல்லாமே நீங்க வந்து அட்டஸ்டட் வந்து வாங்கிருங்க. அதாவது கிரீன் சைன் போடக்கூடிய ஆஃபீஸர்ட்ட நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சைன் வாங்கியிருக்கணும் கவர்ன்மென்ட் ஆஃபீஸர்ட்ட. ஸோ சைன் வாங்கி அத வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அப்ளிகேஷனோட நீங்க இணைச்சு தான் நீங்க வந்து போஸ்டல்ல இல்லன்னா வந்து நீங்க நேர்ல வந்து இதுக்கு வந்து குடுக்கலாம். இதுல வந்து பாருங்க உங்களுக்கு அட்ரஸுமே வந்து இங்க கீழ குடுத்திருப்பாங்க. ஸோ இங்க குடுத்திருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல உதவி ஆணையர், செயல் அலுவலர்ன்னு குடுத்திருக்காங்க பாருங்க. நாமக்கல் மாவட்டம்னு. இந்த அட்ரஸ்க்கு வந்து நேர்லயோ இல்லன்னா நீங்க அஞ்சல் மூலமா விண்ணப்பிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்க 4த் அக்டோபருக்குள்ளார நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. ஸோ வயது வரம்பு வந்து இந்த வேலைக்கு வந்து பாருங்க குறைந்தபட்சம் 18, அதிகபட்சமா 45 வயசு வரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்து மதத்தை சார்ந்தவரா நீங்க இருக்கணும். இறை நம்பிக்கை உடையவரா நீங்க இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக தேர்வு மட்டும் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஷார்ட் லிஸ்ட் ஆவறவங்க எல்லாத்துக்கும் நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது. அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாரி கூட எதுவும் கிடையாது அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஸோ எந்த கேட்டகரில போஸ்டிங் வந்திருக்குன்னா, ஓட்டுநர் கேட்டகரில தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு போஸ்டிங் குடுத்திருக்காங்க. சேலரி வந்து உங்களுக்கு ரூ. 9,250 வந்து சேலரி வந்து வரும். ஸோ கல்வி தகுதினா நீங்க 8ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தாலே விண்ணப்பிக்கலாம். 8த்துக்கு மேல நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஸோ உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசென்ஸ் வந்து இருக்கணும். அதே மாரி வந்து முதலுதவி குறித்த சான்றிதழ் வந்து இருக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் எய்டுக்கான சர்டிஃபிகேட் நீங்க வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. நல்ல உடற்தகுதியோட நீங்க இருக்கணும். 1 வருடம் வந்து ஓட்டுநர் இதுல வந்து முன் அனுபவம் இருக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாம் எலிஜிபிளா இருக்குதுன்னா, நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.